நந்தன் பாட்டு வெளியீட்டு விழா என்று இதை சொல்வதை விட பல நூறு ஆண்டுகளாக இந்த மண்ணின் மக்கள் பட்ட வலியை வெளியிடுகிற ஒரு விழாவாகத்தான் இதை பார்க்கணும். பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும் பெரும்பாவளன் பாரதி. பன்னொன்று பாடடி இன்பக் கற்கண்டு பரிமாறு துயர் தீரும் இது நல்ல தொண்டு என்று பாவேந்தன் பாரதிதாசன். பாடும் பணியே பணியாய் அருள் தேடும் என்று சுந்தர அனுபூதி. இசை வடிவாய் நின்ற நாகியே என்று அபிராமிப்பட்டர். இவர்களெல்லாம் பாடி இந்த இசையால் உலகத்தின் எல்லா துயரங்களையும் போக்க முடியும், அளப்பெரிய இன்பத்தை அடைய முடியும், இசையால் இறைவனையே மயக்க முடியும், இறைவனையே காண முடியும் என்று எண்ணற்ற பெருமக்கள் தங்கள் பாக்களால் நிரூபித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த இசை, நந்தன் வெளியிடுகிற இசை இறைவனை காண அல்ல, ஒரு நல்ல மனிதனை காண்பதற்கு, மானுடமுள்ள ஒரு மனிதனை காண்பதற்கு அவன் வெளியிடுகிற இசை. ஒளியை அடிப்படையாக வைத்து உருவாவதுதான் இசை. செவி வழியே சென்று இதயத்தை தடவி கேட்கும் உயிர்களெல்லாம் மயக்கி தன்வயப்படுத்துகிற ஒளியே இசை, அந்த ஓசையே இசை. ஆனால் நந்தன் வெளியிடுகிற இசை இதயத்தை தடவப்போவதில்லை, அது தட்டும், பேரளவில் அது தாக்கும். அதுதான் நந்தனுடைய இசை. காரணம், அந்த இசையை மீட்டுகிற வீணை அதன் நரம்புகள் கம்பிகளால் ஆனவை அல்ல, இரத்தமும் சதையும் உள்ள மானுடனின் நரம்பினால் பின்னப்பட்டவை. செத்துப்போன மாட்டின் தோளிலிருந்து எடுத்து செய்யப்பட்ட பறையின் இசை அல்ல, உயிரோடு இருக்கிற மனிதனின் தோலை உரித்து உருவாக்கப்பட்ட பறையின் இசை. இது நாம் ஆடுவதற்கல்ல, அதிர்வதற்கு எழுப்பப்படுகிற இசை நந்தனின் இசை. நாம் கேட்டு சிலிப்பதற்கல்ல, சிந்திப்பதற்கு, நாம் ரசிப்பதற்கல்ல இந்த இசை, ஆழ்ந்து யோசிப்பதற்கு எழுப்பப்படுகிற இசைதான் என் தம்பி ரா சரவணன் உருவாக்கியிருக்கிற நந்தனின் இசை. அந்த இசையின் நாயகன் என் அன்பு இளவல் சிப்ரான் அவர்களுக்கும், என்னுடைய அன்பிற்கினிய கவிஞர் ரவி அவர்களுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள். இங்கே படத்தை பார்த்தவர்களோட படத்தை பற்றி சொல்ல தயங்குகிறார்கள். என் தம்பி சரவணன்ட்ட கேட்டேன், கதை தெரிஞ்சிருமோ அப்படின்னு. கதை தெரிஞ்சாதான் படம் பார்க்கவே வருவாங்க. அது ஏதோ அதில் படத்தில் மறைவுர்கள், அதில் பேசுகிறதுல கூட மறைச்சி மறைச்சி பேசுகிறாங்க. அது நீங்கள் போய் பாருங்கள், நீங்கள் போய் பாருங்கள் அப்படின்னு சொன்னால் தான் பார்க்க வருவாங்க அவங்க. ஒரு சில படைப்புகள் தான் திரையரங்கை விட்டு வெளியில் போன பிறகு அந்த கதையும் கதைக்களமும் கதா மாந்தர்களும் நம் பின்னாடியே வருவார்கள். இது வந்து நானா சுயமா கேட்குற கேள்வி கிடையாது, என் மேலே யாரும் தாக்குதல் நடத்த வேண்டாம் ப்ளீஸ். எஸ் சரி, நீங்கள் படத்தை பார்த்துட்டீங்க அப்படின்றதுனால நான் கேட்குறேன், படம் எப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக ஆன்சர், ஒரு மைக் கொடுத்துருங்க. எப்போவுமே ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் ஆன்சர்ஸ் உங்ககிட்ட இருந்து வரும். பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, பிடிக்கலன்னா பிடிக்கல அப்படின்னு சொல்வீங்க. நான் வணக்கம் எல்லாருக்கும். இந்த படம் பார்க்கணுன்னு சரவணன் வந்து ஒரு 6 மாதம் என்னை தொடர்ச்சியாக கேட்டே இருந்தார். நான் வந்து எஸ்கேப் ஆகிட்டே இருந்தேன். ஏன்னா சசி சார், சரவணன் ஏற்கனவே உடன்பிறப்பே, பயங்கர பாச மழையாக இருக்கும், இதிலேருந்து எஸ்கேப் ஆகணும்னு நான் தள்ளி போட்டே இருந்தேன். ஒரு நாள் வந்து எல்லோரும், நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் பார்க்கலான்னு முடிவு பண்ணி அந்த படம் போட்டோடனே ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 10-15 மினிட்ஸ் வந்து அப்படியே நார்மலாக போயிட்டு இருந்தது. சசிகுமார் லுக்ஸ் வந்து ஸ்டன்னிங்காக இருந்தது. போக 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 அந்த படத்தில் வந்து வர சீன்ஸும் அதில் இருக்கிற பர்ஃபார்மன்ஸும் வந்து பயங்கர கனெக்டடாக இருந்தது. ரொம்ப நிறைய விஷயங்கள் வந்து பயங்கர அதிர்ச்சிகரமாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸ்டில் நான் வில்லேஜ்லேயே இருந்திருந்தா கூட எனக்குமே இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஸ்டன்னிங்காக இருந்தது. எது நல்ல படம்னு நான் சொல்லுவேன்னா, ஒரு பெரிய பட்ஜெட்டில் எடுக்கிற படமோ, பெரிய ஹீரோ படமோ, பெரிய பாக்ஸ் ஆஃபீஸ் பண்ணுற படமோ கிடையாது.
ஒரு ஹியூமனை வந்து பெட்டர் ஹியூமன் பீயிங்காக அல்லது மாற்ற முயற்சி பண்ணுற படங்கள் தான் நல்ல படங்கள் நான் சொல்லுவேன். நந்தன் வந்து நம்மளை பெட்டர் ஹியூமன் பீயிங்காக மாற்ற முயற்சி பண்ணது. இது வந்து விராசரவணன் வந்து பத்திரிகை தொழிலிருந்து வந்திருக்காருன்றதுக்காகவோ, சசிகுமார் சார் வந்து பொருட்காட்சியில் வச்சு பாதுகாக்கிற அளவுக்கு நல்லவர்ன்றதுனாலையோ இல்லை. இந்த படம் நல்ல படம், அதனால் கண்டிப்பாக எல்லாரும் சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ரொம்ப நாளைக்கு அப்புறம் எங்கள் அண்ணன் சீமான் அவர்களை பார்த்ததில் பெரும் மகிழ்ச்சி. தம்பி வினோதை பார்த்ததில் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா ஒரு சில மனிதர்களை பார்த்தாலே போதும் நமக்கு ஒரு எனர்ஜி வரும். அந்த மாதிரி ஒரு சக்தி நான் சொன்ன 2 பேருமே. நந்தன், அதாவது ஒரு நல்ல கதையை நம்ம பண்ணிட்டா போதும், அது செலக்ட் பண்ணிக்கிடும் யார் யார் தனக்கு வேணும்னு. நம்ம யாரையோ நினச்சி எழுதியிருப்போம், ஆனால் அது செலக்ட் பண்ணி கூப்பிடும். வா சசி வா, நீங்கள் வாங்க நீங்கள் வாங்க நீங்கள் வாங்கன்னு கூப்பிடும். அப்படி அதுவாக தன்னை டிசைன் பண்ணிக்கிட்ட ஒரு படம் தான் நந்தன் நான் நினைக்கிறேன். ஏன்னா அப்படி தான் இதுக்குள்ளே நானும் வந்தேன். நான் வந்தது எனக்கே தெரியாது. திடீர்னு ஒரு நாள் எங்கே இருக்க அப்படின்னாங்க. நான் வந்தேன், சும்மா சசியை பார்க்க போனேன், பேசினேன். சரவணன் சார் வந்து இந்த மாதிரி விஷயம் அப்படின்னா நல்லா இருக்கே அப்படின்னா, இது நீங்கள் தான் பண்ணுறீங்க அப்படின்னு. இது அதை விட நல்லா இருக்கே, சரி வாங்க பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி பண்ண ஒரு படைப்பு. சரவணன் உழைப்பு வந்து ரொம்ப அளப்பரியது. ரொம்ப முதல் படத்துலையும் 2வது படத்துலையும் அவருக்கான இடம் கிடைக்கலையேன்னு எனக்கு ஒரு பெரிய வருத்தம் இருந்தது. இந்த படம் அது எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு இடத்த கொடுக்கும். சரவணன் வாழ்த்துக்கள். என்னென்னா இந்த சமுதாயத்தின் மீது பேரன்பு கொண்டவன் ஒரு எழுத்தாளனாக இருந்தால் எழுதி தீர்ப்பான், ஒரு பாடலாசிரியனாக இருந்தால் பாடி தீர்ப்பான், ஒரு படைப்பாளியாக இருக்கும்போது தன்னுடைய கோபத்தை படைப்பில் தான் காட்ட முடியும். நிறைய நிஜங்களை பேசக்கூடிய ஒரு படைப்பு. அப்படி இருந்தது. படம் பார்த்துட்டு அப்படியே வெளியே வரும்போது ஒரு மாதிரி ஆயிடுச்சு. எனக்கெல்லாம் அண்ணனை அவ்வளோ பிடிக்கும். நாங்கள் 2 பேரும் சின்ன குழந்தைங்க மாதிரி கொஞ்சம் விளையாடிட்டு இருப்போம். ஆனால் அவர்கிட்ட பேசவே இல்லை. நான் இன்றைக்கி தான் பார்த்தேன். அவ்வளோ கோபம் வந்துருச்சு. அது வந்து அது ஒரு நடிகராகவும் இந்த கதை அந்த தாக்கத்தை நம்மளை உண்டாக்கி இருக்கிறது அப்படின்றது தான் ஒரு பெருமகிழ்ச்சி எனக்கு. சசி வந்து ஏன்னா அவன் கூடவே இருந்திருக்கேன், அவனை அப்படி பார்த்துருக்கேன், அவனை பொத்தி பார்த்துக்கிறவன் நான். ஆனால் திரையில் அதாவது ஒரு ஃபைட்டர்ஸ் அடித்தா கூட அடிக்கிற மாதிரி நடிப்பாங்க. ஆனால் நிஜமான ஆட்களுக்கு நடுவில் விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க நடிக்கிறன்ற பேரில் அடித்தே கொண்டுருவாங்க. அதுதான் நடந்திருக்கு. அது ஒரு காட்சி என்னால் அது இப்போ கூட அது நினச்சா கூட ஒரு மாதிரி படபடப்பாக வரும். அந்த மாதிரி ஒரு காட்சி. அது உண்மையிலே சசி வந்து நந்தனுக்கு முன் நந்தனுக்கு பின் அப்படின்ற மாதிரி ஒரு தளம் சசி கிடைக்கும். தம்பி நீ பட்ட கஷ்டத்துக்கு எல்லாமே இந்த பிரபஞ்சம் ஒரு நல்ல பலனை கொடுக்கும். ஸ்ருதி, நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டிருந்தாலும் சரி, அந்த ஒரு ஷாட் போதும். ட்ரெய்லரில் வந்துச்சு பாருங்கள், தமிழகமே எழுந்து உங்களுக்காக கைத்தட்டுமா, வாழ்த்துக்கள். ஏன்னா அவரை மிதிக்கும் போது நான் எந்திரிச்சு கைத்தட்டினேன். ஏன்னா அது தேவையான ஒரு இடம், அற்புதமான ஒரு இடத்துல அமையணும் ஒரு சில விஷயங்கள், அது அமைஞ்சிருக்கு. இதை கொண்டு போய் ஜனங்கக்கிட்ட எப்படி வைக்க போகிறோம் அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு எப்போவுமே இருக்கும். ஏன்னா ஒரு வருஷத்தில் ஒரு 52 வாரம் இருக்குது. இந்த 52 வாரத்தில் ஒரு 7-8 பெரிய படங்கள் வரும்போது நீ யாரும் வந்துடாதீங்கன்னு மறிச்சிடுவாங்க. உங்களுக்கு தெரியும். அந்த பெரிய படம் வந்தால் 2 வாரத்துக்கு வேறு எந்த படமும் வரக்கூடாதுன்றவாங்க. அந்த மீதி இருக்க நேரத்தில் தான் பாவம் 7-8 படங்கள் வந்து விழுந்து அதில் நல்ல படங்கள் சிதைக்கப்பட்டு எங்கெங்கேயோ போய் ஏதோ நடந்து ஒரு 200 படம் ஒரு வருஷத்துக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னா, ஒரு 20 படம் ஓடுது அப்படின்னா அதில் ஒரு 10 படம் கமர்ஷியல் படமாக இருக்கும், ஒரு 10 படங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல படங்களாக இருக்கும். அந்த நல்ல படங்களை காக்கக்கூடிய ஒரு மனிதர் வேணும் அப்படின்னு நினைக்கும்போது தான் அண்ணன் ரவி அண்ணன் உள்ளே வந்திருக்காருனாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அண்ணா ரொம்ப மகிழ்ச்சி. இந்த படத்தை சரியாக கொண்டு போய் ஜனங்கிட்ட வைங்க. ஏன்னா இது அங்கே நடக்குது இங்கே நடக்குது, இந்த காலத்துலையும் இப்படியெல்லாம் நடக்குது அப்படிலாம் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த காலத்தில் தான் நடந்துகிட்டு இருக்கு, இன்னும் நடக்கும். அதை நடக்க விடாமல் மனிதனாக மாற வேண்டும் அப்படின்றது தான் இந்த படத்துடைய ஒரு அடிநாதம். இது வெல்லணும். இந்த மாதிரி பல விஷயங்கள் நம்ம ஜனங்க முன்னாடி வைக்கணும். சின்ன சின்ன மாற்றங்கள், யாராவது ஒரு மனிதன் மாறினா கூட போதும், அது ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றியாக தான் பார்க்கப்படும். இந்த படம் ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையணும். அதுக்கு நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ஜிப்ரான் சார், இசை பேசிச்சு சார்,
ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது சார். ஏன்னா படம் முடிச்சுட்டு வந்தோடனே சசிட்டு சொன்னேன், மியூசிக் வேறு மாதிரி இருக்குடா, அது 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 வேற ஒரு தளத்துக்கு நம்மளை எடுத்துகிட்டு போகுது அப்படின்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ஜிப்ரான் சார் ரொம்ப பிரமாதமாக ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கீங்க சார், ரொம்ப நன்றி. இந்த படத்தில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இது மிகப்பெரிய வெற்றி அடையணும் நான் இறைவன்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி. வணக்கம். வந்திருக்க கெஸ்ட், க்ரூ மெம்பர்ஸ், ப்ரெஸ் அண்ட் மீடியா எல்லாருக்கும் வணக்கம். இந்த மேடை எனக்கு ரொம்ப முக்கியமான ஒரு மேடை, ரொம்ப எமோஷ்னலாகவும் நர்வஸாகவும் இருக்குது. ஸோ இந்த படம் நந்தன், இந்த ஒரு நியூ ஃபேஸ்க்கு ஒரு ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுக்குறக்கு எல்லாமே ரொம்ப யோசிப்பாங்க. பட் சரவணன் சார் எனக்கு இந்த கேரக்டரை ரொம்ப நம்பிக்கையோடு கொடுத்தாரு. அதுக்கு முதல்ல ரொம்ப ரொம்ப நன்றி சார். கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்குது எனக்கு. சாரி. இந்த படத்துக்குள்ளே நான் வந்த ஃபர்ஸ்ட் டேலேருந்து இந்த நாள் வரைக்குமே இது ஒரு பெரிய ஜேர்னியாகவே இருந்திருக்கு. அண்டு இந்த படம் ஃபுல்லாகவே எனக்கு ஒரு லேர்னிங் ப்ராசஸாக தான் இருந்தது. மாடலிங் இண்டஸ்ட்ரி வேறு, பட் ஆக்டிங் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது இது ஒரு வைடான இண்டஸ்ட்ரி, இதில் எப்போவுமே நம்ம கற்றுட்டே இருக்கணும் அப்படின்றது நான் இந்த படத்துக்குள்ளே வந்ததுக்கப்புறம் தான் நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த படம் வந்து எனக்கு, நான் இதுக்கப்புறம் நான் படம் பண்ணுவேனா பண்ண மாட்டேனா இல்லை நல்ல படங்கள் வருமா எனக்கு தெரியாது. பட் இந்த படம் எனக்கு ஃபாரெவர் என் ஹார்ட்டில் அப்படியே நிற்கும். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. சசிகுமார் சார் நம்ம வேறு நிறைய படங்களில் நான் ஹீரோவாக பார்த்துருக்கேன், ஸ்க்ரீனில் பார்த்துருக்கேன். பட் நேரில் ரொம்ப ஒரு யதார்த்தமான ஒரு மனுஷன். அவர் இவ்வளோ யதார்த்தமாக எல்லாருக்கு கூடயும் ரொம்ப கேஷுவலாக எல்லாரையும் ஒரே மாதிரி ட்ரீட் பண்ணி இருக்கிறது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. நான் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி பெரிய ஆர்டிஸ்ட் கூட நான் நடிக்கிறேன். ஸோ அந்த ஒரு இடத்துல எனக்கு காம்ப்ளிமெண்டிங்காக நிறைய இடங்கள்ல அவர் இறங்கி நடிச்சிருக்காரு. எனக்கு அது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. எனக்கு நிறைய இடங்களில் நிறைய ஹிண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காரு, இப்படி ஆக்ட் பண்ண, இப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி. தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் நெக்ஸ்ட்டு பாலாஜி சக்திவேல் சார் அவரோட படங்களில் எல்லா படங்கள்லையுமே நம்மளை அள வச்சுருக்காரு. பட் ஆனால் செட்டுக்குள்ளே அவர் வந்தாலே ஒரே ஃபன்னாக தான் இருக்கும். பயங்கர ஃபன்னாக வச்சுருப்பாரு, செட்டு அவ்வளோ கலகலப்பாக வச்சுருப்பாரு. இவர் இந்த படத்தில் ஆக்சுவலி ஒரு வில்லன் கேரக்டர் மாதிரி தான். பட் தென் அவர் செட்குள்ளே வந்தாலே எல்லாரும் ஃபன்னாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருப்போம். அந்த மாதிரி ஒருத்தர். ரொம்ப தேங்க்யூ ஸோ மச் சார். அண்ட் அடுத்து ஆர்வி சரண் சார், எங்கள் டிஓபி சார், அவருக்கும் அவங்களோட டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் டூ. மாதேஷ், எங்களோட அழகன், இந்த படத்தில் என்னோட பையன் கேரக்டர் பண்ணியிருக்காரு. அவர் இன்றைக்கி வரலன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாட்டியான ஒரு பையன், பட் ஹி ஹேஸ் அ வெரி குட் ஃப்யூச்சர். பெஸ்ட் விஷஸ் டு ஹிம் டூ. எங்களோட எடிட்டர் சார் நெல்சன், தேங்க்யூ ஸோ மச் சார். ஜிப்ரான் சார், இந்த படம் ரொம்ப அழகான ஒரு பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுத்துருக்கீங்க. நிறைய இடங்களில் நீங்கள் சீன்ஸை எலிவேட் பண்ணியிருக்கீங்க. சார் சொன்ன மாதிரி நானும் டப்பிங்கில் நிறைய சீன்ஸ் பார்த்துருக்கேன். அது டப்பிங்கில் பார்த்ததுக்கும் அதுக்கப்புறம் ப்ரிவியூவில் பார்த்ததுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த வண்டர்ஃபுல் பிஜிஎம். அண்ட் எக்கி எக்கி சாங் இஸ் கோயிங் டு ஸ்டே இன் மை ஹார்ட்ஸ் ஃபார் எவர். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த பியூட்டிஃபுல் சாங்ஸ். ட்ரைடன் ஆர்ட்ஸ் ரவீந்திரன் சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் டீமிங் அப் வித் அஸ். உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு இட்ஸ் ஹியூஜ் சப்போர்ட் ஆக்சுவலி. தேங்க்யூ ஸோ மச். சாரி, நான் சமுத்திரக்கனி சார், அவர் கூட எனக்கு ஒரு 2-3 டேஸ் தான் இருந்தது. பட் ஆனால் அவரோட பாசிட்டிவ் வேர்ட்ஸ் நான் ஃபார் எவர் செரிஷ் பண்ணுவேன் என் லைஃப்பில். தேங்க்யூ ஸோ மச் சார். யா, எல்லாரையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். அண்ட் திங்க் மியூசிக் ஆல்சோ, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கொலாபரேட்டிங் சார். யா, ஸோ ரைட் ஃப்ரம் என்னோட முதல் ஃபோட்டோ ஷூட்லேருந்து, பேஜன் டேஸ்லேருந்து, என்னோட பிக் பாஸ் ஜேர்னிலேருந்து இப்போ என்னோட ஆக்டிங் ஜேர்னி வரைக்கும் நீங்கள் எல்லோரும் உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எனக்கு கொடுத்துருக்கீங்க. இதுக்கப்புறமும் நீங்கள் கொடுப்பீங்கன்னு நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி. தேங்க்யூ. மேடையில் இருக்கிற நந்தன் படக்குழுவை தாண்டி சிறப்பு விருந்தினர்களாக வந்திருக்கும் ஹெச் வினோத் சார், சந்தோஷ் கிடையாது, குழுவை சேர்ந்தவர் நிவாஸ் பிரசன் தான். அப்புறம் அவரோட ரொம்ப பிஸியான ஷெடியூலிங் நடுவில், மிகப்பெரிய வேலைப்பளுக்கு நடுவில் நம்மளோட அழைப்பு ஏற்று வந்திருக்கும் செந்தமிழன் சீமன் அண்ணனுக்கு என்னோட நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா
அயோத்தி வந்து பார்த்துட்டு அண்ணன் படம் பார்த்துட்டு வந்து எங்களை வாழ்த்தினார், ரொம்ப சந்தோஷப்பட்டோம். அதேமாதிரி இந்த படமும் பார்த்துட்டு அவர் வாழ்த்து வந்திருக்காருன்னு போது ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நல்ல படங்களை எங்களுக்கு எப்போதுமே கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறதுல சீமான் அண்ணன் ஒரு முன்னாடி வந்து நிற்பார். அது ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கப்புறம் என்ன, படத்தை பற்றி நான் சொல்கிறத விட அவங்க சொன்னால் தான் நல்லாயிருக்கும். இந்த படம் வந்து படத்தை பற்றி ஒன்றுமே தெரியாது. சசி சார் கூப்பிட்டு, சார் ஒரு படம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து பாருங்கள் சார், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தா நம்ம எல்லாம் பண்ணலாம் அப்படின்னாரு. நான் போனேன். அந்த படம் ஆரம்பிக்கும் போது டைட்டில் கூட ரெடி ஆகலைன்னு நினைக்கிறேன். படம் பார்க்கும்போது உள்ளே போகும்போது சொல்கிறாரு, சார் இது ஒரு கமர்ஷியல் படம்லாம் இல்லை சார், நீங்கள் வந்து ஒரு வித்தியாசமான படமாக இருக்கும், நீங்கள் பாருங்கள். நான் தனியாக போய் படம் பார்த்தேன். படம் பார்த்தா நான் நிறைய படங்கள் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், நிறைய படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், ஃபஸ்ட் காப்பி வாங்கியிருக்கோம், ரிலீஸ் பண்ணியிருக்கோம். அதை தாண்டி படம் ஆரம்பிக்கும் போது ஒரு மரபுன்னு ஒன்று நம்ம பண்ணுவோம் தமிழ் சினிமாவில். ஒரு கோயில் கோபுரத்தை காட்டுவோம், புறா பறக்கும், பசுமாடு வரும், கோமியம் பேயும், அந்த மாதிரிலாம் காமிப்போம். இது எதுவுமே இல்லாமல் ஒரு டைரக்டர் வந்து ஒரு டைட்டில் கார்டு போகிறாரு, இதில் நடக்கிறதெல்லாம் உண்மை, டவுட் இருந்தால் கூட்டு போய் காட்டுறேன். சார் நான் 2 விஷயம் சொல்லிடுறேன், தப்பாக நினச்சிடாதீங்க, படத்தை ரிவீல் பண்ண தப்பாக நினச்சிடாதீங்க. என்னை பாதித்த விஷயம் அது இல்லை, வெளியில் பிரச்சனை சொல்லிட்டேன்னு சொல்ல போகிறாருன்னு. அதுக்கப்புறம் பார்த்தா எடுத்த உடனே மரபுகளை உடைக்கிறான் ஒரு மனுஷன். என்னடா இது, செருப்பில் வந்து ஃபஸ்ட்டு ஷார்ட்டை போய் செருப்பில் ஃபோக்கஸ் பண்ணி க்ளோஸ்அப் வச்சுருக்காரு. மிரண்டு போயிட்டான். ஐயோ என்னத்தை சொல்ல வர்றாரு இவர், ஓப்பனிங் போகிறோம். அப்படியே உட்காந்து சில மாரி தனியாக படம் பார்த்துருக்கேன், சில மாரி படம் பார்த்துருக்கேன். படம் பார்த்துட்டு பெரிய பாதிப்பு. சார் உடனே இன்னொரு ஷோ வேணும் சார், நான் டீமோட ஃபுல்லாக படம் பார்க்குறேன்னு சொல்லிட்டு உடனே அடுத்த நாள் காலையிலே நான் இன்னும் ரொம்ப பாதிப்பாக இருக்குது இந்த படம், ஒரு படம் பார்ப்போம். படம் பார்த்துட்டு வெளியில் வந்தவுடனே சார் கண்டிப்பாக நம்ம இந்த படம் ஜாயின் பண்ணி பண்ணுவோம்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எங்கள் டீமோட படம் பார்த்து எல்லாருக்கும் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் கண்டிப்பாக இந்த படம் நான் ஜாயின் பண்ணுறேன், நம்மளோட சேர்ந்து பண்ணுவோன்றது. நீங்களும் படம் பாருங்கள், டெஃபினட்டாக நீங்கள் பார்த்து நல்ல படத்துக்கெல்லாம் பெரிய சப்போர்ட் பண்ணுவீங்க. படம் பார்த்து 100% எல்லாருக்கும் பிடிக்கும். இது வித்தியாசமான ஒரு படம். இது வந்து சாதாரணமாக எப்போதும் எல்லாரும் பண்ணுற மாதிரி ஒரு படம் இல்லாமல் ஒரு வாழ்வியலை சினிமாவாக எப்படி கொண்டு வரதுக்காக ரொம்ப மெனக்கட்டு பண்ணியிருக்காங்க. ஹீரோலாம் வந்து இவ்வளோ இறங்கி இப்படி பண்ணுவாராங்கிறது ஒரு டவுட்டாகவே இருந்திருக்கு. நான் ஆரம்பிக்கும் போலாம் என்னப்பா இவர்கள் லுங்கியெல்லாம் கட்டி விட்டுருன்னு பார்த்தா அப்புறம் போக 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 நம்மளை அப்படியே உருக்கி உட்கார வச்சிடுறாங்க. எனக்கு படமே வந்து பேரே சொல்ல தெரியல. இவர் சசிகுமாரா அப்படின்லாம் கிடையாது, கூழ் பண்ணுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்காரு. இந்த பக்கம் இவர் கோப்புலிங்கன்ற கேரக்டரில், அவங்க ஸ்ருதி வந்து செல்வின்ற கேரக்டரில், அதுக்கப்புறம் கிளர்க்குன்னு ஒரு கேரக்டர். நான் படம் பார்த்துட்டு யாருங்க இந்த ஆளு எரிச்சலை கிளப்பிட்டு உட்காந்துருக்கான் படம் பூரான்னு. அதுக்கப்புறம் தான் சொல்லுவார் கட்டை ஏறணும். அதுக்கப்புறம் நான் அவருக்கு ஃபேன் ஆகிட்டு அவரோட எல்லாம் பார்த்துருக்கேன். அவர் அடுத்த நாளே கூப்பிட்டு பேசினேன். அப்புறம் இன்னொருத்தர் இங்கே உட்காந்துருக்காரு, இவர் பேர் தெரியல, இவர் மாப்பிள்ளைன்னு. இவரை படத்தில் பார்த்தாலே நம்மளுக்கு அடிக்கலாமான்னு தோணும். இவ்வளோ படங்கள் நம்ம பண்ணி இவ்வளோ 35 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் அந்த படம் இவ்வளோ பாதிக்குதுன்னு போது உண்மையிலே ரொம்ப பெருமையாக இருந்துச்சு. இந்த படத்தை அதுக்கப்புறம் அதில் இந்த சின்ன பையனாக நடிச்சிருக்க பையன், அந்த பாட்டியம்மா ஒருத்தவங்க, அதுக்கப்புறம் ஜிஎம் குமார் சார் படுத்த படுக்கையாக ஒரு மிரட்டிட்டு போகிறார் படத்தில். எல்லாருமே பிரமாதமாக பண்ணியிருக்காங்க. அதில் வந்து அது கடைசியாக படத்தில் வர எங்கள் சமுத்திரகனி சார் வந்து அது வேறு விதமாக அவர் ஒரு வித்தியாசம் காமிச்சிட்டு போயிருக்காரு. படம் பார்க்கும்போது இவங்களாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப பெருமை, எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் எல்லோரும் படம் பார்த்துட்டு உங்களோட சப்போர்ட்ஸை எப்போதும் மேலே எனக்கு பண்ணுன்னு சொல்லிட்டு தேர்ட்டு தேங்க்யூ. இந்த சினிமாவுக்கு வந்து 10 வருஷம் ஆச்சு. இது நான் 3வது படம் நந்தன். முதல் 2 படங்களுக்கு இந்த மாதிரி மேடை வாய்ப்பு எனக்கு அமையலை. கத்துக்குட்டி உடன்பிறப்பை படங்களுக்கு இசை வெளியீட்டு விழாவோ வெற்றி விழாவோ இல்லை பத்திரிகையாளர்கள் சந்திப்போ அந்த மாதிரி எந்த விதமான சாத்தியங்களும் எனக்கு அமையலை. அதனால் இது 3வது பட மேடையில் நம்ம நிறைய பேசணும், 2 மேடைக்கும் சேர்த்து பேசணும்னு நினச்சேன். ஆனால் எல்லாருமே பேசி முடிச்சிட்டாங்க பேச வேண்டிய விஷயங்களை. அதனால் அண்ணன் சீமான் எப்போ இந்த நிகழ்வுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாரோ அப்போவே இந்த நந்தன் படம் மிக முக்கியமான படமாக மாறிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றிங்கண்ணே. நேரம் ஒதுக்கி அண்ணனுடைய வீட்டில் உள்ளவங்க தம்பிகள் எல்லாம் சேர்ந்து அந்த படத்தை பார்த்த அன்னைக்கு தான் சசிகுமார் சாருக்கு ஒரு நிம்மதி பெருமூச்சே வந்துச்சு. ஏன்னா அந்த படம் என்னத்தை நிகழ்த்தும்னு நாங்கள் நினச்சோமோ அது அண்ணனோட மனைவி அண்ணி குடும்பத்தினர் எல்லாரும் சேர்ந்து அந்த நிகழ்ச்சியை வெளிக்காட்டினப்போ உண்மையாகவே ஸ்தம்பிச்சு போயிட்டோம். நம்ம ஒரு நல்ல படைப்பை செஞ்சுருக்கோம், நம்முடைய முயற்சி நல்ல கட்டத்தை அடைஞ்சிருக்கு அப்படின்னு நிம்மதி பெருமூச்சு அடைஞ்சோம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. அன்றைக்கி என்னுடைய நன்றியை சொல்லிடுங்க. விழாவுக்கு வந்திருக்கிற என்னுடைய குழுவை சார்ந்த அத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் நன்றி. அவங்களுக்கு தனித்தனியாக நான் சொல்ல டைம் இருப்பான்னு தெரியல. சமுத்திரகனி சார் எந்த கண்டிஷனில் இங்கே கிளம்பி வந்திருக்காரு அப்படிங்கிறது எனக்கு தெரியும். அவர் டே நைட் ஓடிட்டே இருக்கிறாரு. நேற்று கூட எனக்கு ஃபோன் பண்ணி என்னால் வர முடியுமான்னு தெரியலை, இப்போ தாண்டா வந்து படுத்தேன், அப்படியே நித்திர சொக்குது அப்படின்னாரு. நானே சொன்னேன், அண்ணன்
நீங்கள் பண்ண வேண்டிய உதவி எல்லாமே எனக்கு பண்ணிட்டீங்க. இது வந்து இன்னும் உதவி கேட்கன்னு தப்பாக எடுத்துக்காதீங்க. நீங்கள் வந்து பேசினா நல்லா இருக்குன்னு சொன்னேன். இந்த அழைப்பை ஏற்று வந்த அண்ணனுக்கு ரொம்ப நன்றி. மிக முக்கியமாக நான் மறந்துடாமல் சொல்ல வேண்டிய விஷயம், ஒரு படத்தோட பிஸ்னஸ் அப்படிங்கிறது பொண்ணு பார்க்குற மாதிரி. பொண்ணை பார்ப்பாங்க, அந்த பொண்ணு நல்லா இருந்தாலும் சரி நல்லா இல்லாட்டியும் சரி எதுவுமே பேச மாட்டாங்க. போய் சொல்கிறோம், போயிட்டு கடிதம் போடுறோம் அப்படிம்பாங்க. நான் நிறைய படங்களுக்கு இதை நான் பார்த்துருக்கேன். அந்த பொண்ணு அழகாக இருந்தால் கூட, அவங்களுக்கு பிடிச்சமான பொண்ணாக இருந்தால் கூட, அழகுன்னு மட்டும் கிடையாது, பிடிச்சமான பொண்ணாக இருந்தால் கூட அது அந்த இடத்துல சொல்ல மாட்டாங்க. ஏன்னா சொன்னீங்கன்னா வரதட்சணை அதிகமாக வாங்க முடியாது. கண்ணு நொல்லம்பாங்க, காது நொல்லம்பாங்க, என்னங்க முடி இவ்வளோ கருப்பாக இருக்குது அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு குறைய சொல்லுவாங்க. ஏன் குறைய சொன்னால் தான் கூடுதல் வரதட்சணை கிடைக்கும். சினிமாவும் அந்த மாதிரி தான். நம்ம படத்தை பார்க்குறப்போ பிடிச்சிருந்தாலும் சரி, சிரிப்பு வந்தால் கூட சிரிக்க மாட்டாங்க, அப்படியே உம்முன்னு இருப்பாங்க, அப்படியே மூடி. ஏன்னா சிரிச்சோ கொண்டாடவோ செஞ்சாலோ அந்த படத்துக்கான பேரத்தை வந்து பண்ண முடியாது. நீங்கள் சிரித்து கொண்டாடுறீங்கன்னு தெரிஞ்சால் அப்போ நான் அதிக ரேட்டு வைப்பேன்ல சார், 15 கோடி சார்ந்தேன். அதனால் அவங்களும் சிரிக்க மாட்டாங்க, நம்மளும் அப்படி இருப்பாங்க. அந்த மாதிரி நேரத்தில் ட்ரைடன் சார் வந்து ரவி சார் படம் பார்க்குறாரு. படம் பார்க்குறப்ப கூட நான் வெளியூரில் இருக்கேன், சார் தான் ஸ்க்ரீன் பண்ணி காட்டுறாங்க. படம் பிடிச்சிருச்சு எல்லாம் சொல்கிறாங்க. நான் இதுக்கெல்லாம் ரவி சார் கூப்பிட்டு ரவி சார் ஆஃபீஸ்க்கு போகிறேன். நான் எதிர்பார்த்து போனது என்னென்னா, படத்தை பற்றிலாம் எதுவும் பெருசாக பேச மாட்டார், பிஸ்னஸ் விஷயங்களுக்குள்ள ஸ்ட்ரைட்டாக போயிடுவார் அப்படின்னு நினச்சேன். சார் பிஸ்னஸ்லாம் அப்புறம் பேசிக்கலாம் சார். என்ன ஷார்ட்டு சார், சார் ஃபஸ்ட்டு ஷார்ட்டு எப்படி சார் இப்படி வச்சிங்கன்னு சொல்லி அந்த படத்தை பற்றி 2.5 மணி நேரம், அதாவது திரையுலகத்தில் இவ்வளோ பெரிய ஜாம்பவானா, இவ்வளோ காலம் கொடிகட்டி பறக்கிற ஒரு தயாரிப்பாளர் பிஸ்னஸ் தந்திரங்கள் எல்லாத்தையும் தூக்கி குப்பையில் போட்டுட்டு, சார் பார்த்தனைக்கே முடிப்பட்ட உங்கள் படம் நான் தான், நீங்கள் எவ்வளோ ரேட்டு சொன்னாலும் நான் வாங்கி தான் ஆகணும். இந்த படம், அதாவது அயோத்திக்கு பிறகு இந்த படத்தை பண்ண தான் நான் விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னார். அந்த பெருந்தன்மை இன்றைக்கி தமிழ் சினிமாவில் இருக்கிற யார்கிட்டையாச்சும் பார்க்க முடியுமான்னு எனக்கு தெரியல சார். ஒரு வேளை என் கண்ணில் படலை போல இருக்குது. ரொம்ப ரொம்ப நன்றி சார் ட்ரெயின் சார். உங்கள் கைகளுக்கு வந்ததுக்கப்புறம் இந்த படத்துக்கு கிடச்சிருக்கிற மரியாதையும் உச்சமும் ரொம்ப பெருசு. அந்த அந்த விஷயத்தையும் எனக்கு சாத்தியப்படுத்தி கொடுத்தது சசிகுமார் சார் தான். மேடையில் வந்திருக்க எல்லாருக்குமே வணக்கம். ஃப்ரெண்ட்ஷிப்பாக கூப்பிட்டோடனே வந்திருக்க ரோஹின் அண்ட் நிவாஸ் அண்ட் எல்லாருக்குமே. பட் ஃபர்ஸ்ட் தான் இல்லை, நான் சொல்ல நினச்சது எல்லாமே சொல்லிட்டாங்க. ஃபஸ்ட்டு எனக்கு சந்தோஷ் தான் கால் பண்ணார். கால் பண்ணிட்டு அப்புறம் நான் வந்து ஓகேங்க நான் பார்க்குறேன் அப்படின்னு கொஞ்சம் டிலே பண்ணேன். அப்புறம் வினோத் அடித்தார். சரி இதுக்கு மேலே நம்ம லேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அது லைக். பட் ஃபர்ஸ்ட் எனக்கு படம் பார்த்தோன்னே உண்மை அந்த ஒரு மைண்ட் செட் தான். ஏன்னா ஓகே எப்படி இருக்குன்னு தெரியாதுன்னு, பட் ஃபர்ஸ்ட் ஷார்ட்டில் இருந்தே அதை ரிவீல் பண்ணிட்டாரு ரவி சார். ஸோ அதனால் பட் அந்த ஷார்ட்டில் இருந்து ஐ வாஸ் லைக் நான் டோட்டலி ஃபுல்லாக உள்ளே இருந்தேன். அண்ட் படம் முடிச்சுட்டு உடனே வினோத் கடிச்சேன், அவர் எடுக்கல. ஸோ சந்தோஷ் அவருக்கு அடித்தேன். ஸோ சொன்னேன் இல்லைங்க ரொம்ப செம மாசாக இருக்குது, கமர்ஷியலாக இருக்குது அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க இது என்ன அவார்டில் நாங்கள் நினச்சோம் அந்த மாதிரி கேட்டகரி இல்லைங்க, படத்துக்குள்ள ஒரு செம ஒரு கமர்ஷியல் எலிமெண்ட் இருக்குது, மாஸ் எலிமெண்ட் இருக்குது அப்படின்னு. அண்ட் அது ஐ திங்க் படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் அந்தளவுக்கு ஒரு ரொம்ப என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபில்ம். பட் அட் த சேம் டைம் அதான் ஒரு வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுற மாதிரி அழகாக பண்ணியிருப்பார் இரா சரவணன். அண்ட் இரா சரவணன் அடிக்கடி அவர் சொல்கிறது வந்து என்னை பார்க்கும்போது சொல்லுவார் ரொம்ப தேங்க்யூ அப்படின்னு சொல்லுவார். பட் ஆக்சுவலி என்னென்னா நான் அவர்கிட்ட சொன்னேன், நான் வந்து பியூராக ரொம்ப செல்ஃபிஷாக தான் இருந்தேன் இந்த படம் பொறுத்த வரைக்கும். நான் சொன்னேன் இல்லைங்க நான் வந்து ஒரு சுயநலவாதி தான். இந்த படம் பார்த்தோன்னே முடிவு பண்ணேன் இந்த படத்தில் நம்ம கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஏன்னா இந்த படம் வந்து ஒரு தளத்துக்கு போகும், ஒரு உயரத்தை எட்டும். அப்போது நான் இந்த படத்துக்குள்ளே இருக்கேங்கிறது தான் என்னோட இது. அதனால் நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண நினைக்காதீங்க, நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க த்ரூ திஸ் ஃபில்ம் அப்படின்னு. ஸோ அதுக்காக நான் அட்வான்ஸ்டாக வினோத்துக்கும் சந்தோஷ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் சசி சார் சார் நம்ம தொடர்ந்து ஒர்க் பண்ணுறது வாய்ப்பு கொடுக்கறதுக்கு தேங்க்யூ சார். திரும்ப அடுத்தும் நாங்கள் சேர்ந்து பண்ணுறோம். அண்டு இந்த படம் பார்த்து முடிச்சுட்டு நான் சந்தோஷ்கிட்ட சொன்னேன், சசி சார் மாதிரியே இல்லை, இது வேறு மாதிரி இருக்குது படம், அவரோட ஐ திங்க் இது அவரோட பெஸ்ட்டு அப்படின்னு ஆக்டரா அப்படின்னு. ஸோ கண்டிப்பாக சார் ஐ திங்க் ஐ டன் ஜஸ்டிஸ். அண்ட் கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும். ஏன்னா இப்போது முன்னாடி சொன்னதே தான், ஏன்னா இப்போ ஒரு நல்ல படம் யார் டைரக்ட் பண்ணியிருந்தாலும், யார் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தாலும், யார் ஆக்ட் பண்ணியிருந்தாலும் அது நல்ல படமாக இருந்து உங்களுக்கு பிடிச்சதுன்னா ஆடியன்ஸை உள்ளே கூட்டிகிட்டு வர பவர் உங்கள்கிட்ட இப்போது இருக்குது. அண்ட் ஐ திங்க் அது
பீப்புளும் அந்த வேர்ட் ஆஃப் மவுத்துங்கிற ஒரு பவர் இப்போது யுனானிமஸாக இருக்குது. ஸோ அதனால் அது கண்டிப்பாக இந்த படத்துக்கும் இருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். உங்கள் சப்போர்ட்டும் எங்களுக்கு வேணும். தேங்க்யூ.